தம்மை மதிக்காது தமது எதிர்ப்பையும் மீறி சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். யுத்தகால பகுதியில் இடம்பெயர்ந்து மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பி தமது வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த எத்தனிக்கும் நிலையில் மீண்டும் அசௌகரியமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சம்பூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பூரில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தினால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்ட போதிலும் தமது நிலைமையை அரசியல் பிரமுகர்கள் கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் அங்குலாய்கின்றனர் இப்பகுதி மக்கள். அனல் மின் நிலைய நிர்மாணத்தினால் தமது வாழ்க்கை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சம்பூர் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த அனல் மின்சாரம் எங்களுக்கு இந்த ஊர்ல உள்ள இந்த பிள்ளைகளுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது, வயல்கள் செய்யறது, எல்லாத்துக்கும் மிச்சம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இந்த அனல் மின்சாரம்ன்றது எங்களுக்கு வேண்டாம். சம்பூர்ல அனல் மின் நிலையம் அமைக்கிறத நாங்க தடை செய்யறோம். ஏனென்றா வெள்ளாமை பாதிக்கப்படுது, மீன்பிடி பாதிக்கப்படுது, இங்க வயல் செய்யற நிலம் எல்லாம் பாதிக்கப்படுது. அதனால அனல் மின் நிலையத்தை நாங்க வேண்டாம் என்று தடுக்கிறோம். ஜீவனாய தொழிலான விவசாயத்தை நாங்க மேற்கொள்ற இந்த இருக்க வில்லு குளத்தை நம்பித்தான். இது மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான மீனவனுக்கும் இந்த குளம் தான் கை கொடுக்கிறது. அனல் மின் நிலையம் அமையறதால ஒன்று விவசாயிகளுக்கு பாரிய பின்னடைவு ஒன்று தொழில் முற்றுமுழுதா விடுபட்டு போயிடும்.